வணக்கம். வேலூர் மாவட்ட மக்களே, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, பேர்ணாம்பட்டு வனப்பகுதியில 3 யானைகள் உயிரிழந்த சம்பவத்தை குறித்து தான் பார்க்க போறோம். அப்படி என்னதான் நடந்தது அந்த வனப்பகுதியில் என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். பேர்ணாம்பட்டு அருகே சாத்கர் வனப்பகுதியில பாத்தீங்கன்னா, அழுகிய நிலையில 3 யானைகள் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால பேர்ணாம்பட்டு வனப்பகுதியே சோகத்துல மூழ்கியிருக்கு. அதாவது வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு வனச்சரகத்துக்குட்பட்ட தனியாருக்கு சொந்தமான சுமார் 1500 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளதுதான் சாத்கர் மலைப்பகுதி. இந்த மலைப்பகுதியில ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு அருகாமையில உயிரிழந்து அழுகிய நிலையில 2 பெரிய யானை, ஒரு குட்டி யானை என 3 யானைகளின் சடலம் இருப்பதாக காட்டுத்தீ போல் பரவியது செய்தி. இந்த செய்தியை அறிந்த பேர்ணாம்பட்டு வனத்துறையினர் சம்பவ இடத்தில் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டாங்க. இந்த நிலையில்தான் ஏற்கனவே போன வாரம் பேர்ணாம்பட்டு வனச்சரகத்துக்குட்பட்ட டிடி மோட்டூர் அடுத்த சிந்தகனவாய் வனப்பகுதியில 6 வயது யானை உயிரிழந்திருந்தது. அதற்கு 20 நாட்களுக்கு முன்பு பார்த்தோன்னா அரவட்லா வனப்பகுதியில் உயிரிழந்த யானை ஒன்றும் எலும்புக்கூடாக கண்டெடுக்கப்பட்டது. அந்த வகையில பார்த்தோன்னா கடந்த 6 நாட்களுக்குள் பேர்ணாம்பட்டு வனச்சரகத்தில் மட்டும் 5 யானைகள் உயிரிழந்த சம்பவமானது வன ஆர்வலர்கள் மத்தியிலும், விவசாயிகள் மத்தியிலும், பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்றைய காலகட்டத்தில் யானைகள் கைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்குத்தான் உள்ளது. அந்த யானைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது வனத்துறையினருடைய கடமையாக இருக்கு. கடவுளா பாவிச்சு வணங்குற யானைய இப்படி சடலமா கண்டெடுக்கிற சம்பவம் கல்லெஞ்சம் கொண்டவர்களையும் கூட கண்ணீர் விட வைக்கும். எனவே தொடர்ந்து யானைகள் உயிரிழக்காதவாறு வனத்துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி யானைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமென கோரிக்கைகளும் வலுவாக எழுந்துள்ளது. தொடர்ந்து பேர்ணாம்பட்டு வனப்பகுதியில் யானைகள் உயிரிழந்த சம்பவம் அனைவரையும் கண்ணீர் கடலில் மூழ்கடித்துள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. வாய்ஸ் ஆஃப் வேலூர் செய்திகளுக்காக உங்களுடன் பிராங்க்லின்.